இந்த ட்ரிப் வந்து நல்லா மெமரபுளாக முடிஞ்சதுக்கு காரணம் ஸ்டூடெண்ட் சைட்லேயும் சரி, இவங்க ஐயப்பா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸும் சரி, ரெண்டு பேருமே நல்லா கோஆப்ரேட்டிவாக நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு முதல்ல ஸ்டூடெண்ட் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஃபுட்டு வந்து நான் வேறு மாதிரி தான் நினச்சேன், பட்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபுட்டை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. குவாலிட்டி ஃபுட், அதாவது அன்லிமிட்டாக ஸ்டூடெண்ட்ஸு ஐ திங்க் வயிறார எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதில் எந்த குறைபாடு இல்லை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் குறைபாடு இல்லை. பஸ்ஸு நல்லா பிக்கப் பண்ணி போகிறாரு, இது பண்ணுறாரு. ஆனால் இது நல்ல டூர் தான், அதில் வந்து சந்தேகம் கிடையாது. ஒன்று என்னன்னா, இது வந்து குறைபாடு இல்லை. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிற வேண்டியது, ட்ராவல் டைமை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸ்பாட்டை வந்து பார்க்கணும். அதே மாதிரி டயத்துக்கு நீங்கள் உள்ளே இருக்கு. ஒரு குரூப்பாக போக மாட்டேன்றீங்க, 4 பேர் போகிறான், அவனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 10 நிமிஷம்னாலும் ஒரு 4 இடத்துல 10 நிமிஷம் எவ்வளோ ஆச்சு? 40 நிமிஷம் ஆச்சு. அது யாருக்கு வேஸ்ட்டு? அவங்க சொல்லிதான் செய்வாங்க. ஸ்பாட்டில் விட்டுட்டு இத்தனை மணிக்கு வாங்கினா கரெக்டாக வந்துடும். அது வரமாட்டேன்றீங்க. அந்த ஒரு கோஆர்டினேஷன் தான் கொஞ்சம் குறைபாடாக இருக்குது. மற்றபடி பிளேசஸ்லாம் அருமையாக இருந்தது. எல்லாமே பார்க்கக்கூடிய பிளேஸ். எனக்கு என்னன்னா ஒரே ஒன்று மூணாறில் 2 நாள் போட்டு 1 நாள் கொச்சின் அப்படியே வந்துருக்கணும். இல்லை இப்போ போனோம், நீங்கள் சொன்னீங்க பீச்சுன்னு சொன்னீங்க. அந்த பீச்சை விட இது எவ்வளோ ஒரு அருமையான பிளேசஸ்ன்னு நீங்கள் இப்போ தான் யோசிச்சிருக்கீங்க. பீச்சில் வெந்து போயிருப்பீங்க, அவ்வளோ ஹீட்டாக நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு ஃபோன் வந்தது. நான் அதனால தான் திருப்பி பிளானை சேஞ்ச் பண்ணோம். பிளானை சேஞ்ச் பண்ணதுக்கும் தேவர் ரெடி. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இவர் எந்த இடத்துலையுமே அந்த வகையில் ஒரு மூஞ்சியை காட்டலை. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிட்டாரு. அந்த வகையில் அவங்க ஐயப்பன் அந்த ட்ராவல்ஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இட்ஸ் எனிவே குட். நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு ட்ரிப் தான். என்ன ஏதாவது இது நம்ம டூர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஸ்ட்ரகிள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆரம்பித்ததுலேருந்து கிளாஸில் நடந்தது போனது, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்தது. 2-3 முறை டூருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆகி அப்படி இருந்தது. எனக்கு உள்ளூர ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, ஏன் தடங்களாகவே வந்துருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ பேர் சொல்லக்கூடாது, ஒரு டூரிஸ்ட்டு நம்ம அங்கே போகவே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கிளாஸில் ஒரு ஏஜென்சியை சொல்லி நான் அங்கே வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஊரில் காலையில் 10 மணிக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ட்ராவல். நடுவில் ஊரே தெரியாத ஆளே இல்லை, நடுகாட்டில் ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போதான் நினச்சேன், இது என்ன ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்கே அது மாதிரிலாம் இல்லை. 2வது சாப்பாடு வெரி குட், வெரி குட். எல்லாத்துக்கும் அதாவது லிமிட்டட் நம்பர் தான், நம்ம பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, 40 தான். ஆனாலும் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்பர் 2, டைம் கான்சியஸ் இருக்கு. இந்த சார் சொன்னார் பாருங்க, பிரிஞ்சு போறது, அது நம்ம தப்பு, அவங்கள்ட்ட நம்ம தப்பு. நம்ம வந்து 40 பேர் வந்தோம்னா 40 பேர் ஒன்னா போயிருக்கணும், 40 பேர் ஒன்னா வந்திருக்கணும். நமக்காக வந்திருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இன்னைக்கு வர்க்காலான்னு சொல்லிட்டு நாம வேற ஒரு குரூப்ல வந்தோம், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த விதத்தில் அவங்கள பாராட்டணும். அவங்களுடைய பார்ட் அப்படின்றது அந்த ஒர்க், they have completed their job in a successful manner. அந்த ஒரு நன்றி உணர்ச்சியோட அவங்களுக்கு நன்றி. ஒரு கிளாஸ் போன அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த டிராவல்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஆனா இவர் வந்து இல்லை, அது மாதிரி பிளேஸையும் மறைக்காம, சார் இது நல்லா இருக்கும், இந்த பிளேஸ் நல்லா இருக்கும், அந்த பிளேஸ் நல்லா இருக்கும்